ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷத் ஃப்ரம் ஜெட்டராஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 1.5 வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீ ஃபுல்லாக கேப் டவுன் பண்ணி விட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கேண்டில் ஆரம்பித்தானுங்க, அப்படியே மேலே கொண்டு போயிட்டானுங்க. பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ரிக்கவரி. ஸோ இங்கே ஆரம்பித்தானுங்க. நான் என்ன நினச்சேன்னா இதுக்கு மேலே போய் திருப்பியும் ஒரு ரிவர்சல் வருவானுங்க அப்படின்னு பார்த்தேன். பட் ஆனால் அப்படியே உடச்சி மேலேயே கொண்டு போயிட்டானுங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஓகே, அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸ் அப்படியே போயிட்டான். ஸோ என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்கள், 4 ஹவர்ஸில் பாருங்கள். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது தெரியும். என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆனது தெரியும். பட் இதெல்லாம் இதை ஏறினதாக எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா இதுக்கு மேலே வந்தால் கூட பரவாயில்ல. இந்த ட்ரெயின் லைன் போயிருக்குல்ல, இதுக்கு மேலே வந்தால் பரவாயில்ல. அவனுங்க இதுக்கு கீழே தான் முடிச்சிருக்கானுங்க. இது என்ன பண்ணுவானுங்கன்னா இப்படி மேலே ஏற்றிட்டு கூட அப்படியே இறக்குவானுங்க. இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 24,200ன்றது ஒரு பர்ஃபெக்டான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு புல் பேக்னா இருக்கும், புல் பேக்னா இருந்து தான் கீழே இருக்குவானுங்க, உடனேலாம் கீழே இருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டான்னு வச்சிங்கன்னா திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த 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 ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த இது இருக்குல்ல, இதை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இந்த சேனல் இருக்குல்ல, ரைசிங் சேனல் இருக்குல்ல, இதை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதேமாரி தான். ஸோ கீழே கொண்டு வந்தாங்க காலையில். ஸோ நான் கூட இன்றைக்கி சரியான செல்லிங் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் நம்மளுடைய இது வந்து மார்க்கெட் எப்போவுமே நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. அது ஒரு பாதி நம்ம ஒன்று நினச்சோம்னா அது வந்து வேறு மாதிரி ஒன்று கொண்டு போயிடும். அதுதான் ஒரு பெரிய இது. பட் ஆனால் சில டைமில் கரெக்டாக நடக்கும். அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும். ஸோ பார்ப்போம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் பெறுவோம். அது கரெக்டாக பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனதே கீழே தான். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே தான் ஓப்பன் ஆகணும். நம்ம இதை போட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப லாங் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனே உடச்சி தான் பண்ணோம். ஆனால் பாருங்கள், நான் இதுக்கு வேறு தொழில் கீழே வருவான்னு தான் நினச்சேன். நான் அப்படியே மேலே கொண்டு போயிட்டானுங்க. ஸோ எதிர்பார்க்காத ஒரு இது தான். ஸோ பார்ப்போம், நாளைக்கு பட்ஜெட் இருக்குது. ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த இது உரைச்சி தான் நல்ல ஒரு ரேலி இருக்குது. இந்த இது இருக்குல்ல, ஒரு 52,000 உரைச்சான்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல ரேலி இருக்குது. இன்றைக்கி உரைச்சானுங்க. பட் ஆனால் அதை இந்த இதில் பாருங்கள், 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே பாருங்கள், அது விக்கு மாரி தான் கொண்டு போகுது. இதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஓப்பன் க்ளோஸ் வரணுன்றது. இது ஓப்பன் க்ளோஸ் வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயாவது ஓப்பன் க்ளோஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி வரலையா, வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறது நல்லது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் பாருங்கள் ட்ரேட் எனக்கு. பட் ஆனால் 1 ஹவரில் பாருங்கள். 1 ஹவரில் கேண்டில் எப்படி வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இவனுங்க நம்மளை இது பண்ணுறாங்களா, ட்ராப் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நான் நிறைய வாட்டி நான் ட்ராப் அப்படி தான் பார்ப்பேன். 1 ஹவரில் பார்த்துட்டு வச்சிங்களேன், அப்போ எதாவது ப்ரெஷர் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுவேன். ஸோ சம்திங் இந்த கேண்டில் கீழே உடச்சா தான் நான் வந்து ட்ரேடுக்கே போவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், 1 ஹவரில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ரெட்டாக தான் இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குல்ல, லோ இருக்குல்ல, இந்த லோ உரைச்சா மட்டும் தான் போவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா அழகாக இது பண்ண முடியும். நான் கூட என்ன நினச்சேன்னா இந்த தொடர் திருப்பி வந்துடும் தான் நினச்சேன். பட் ஆனால் அதுவுமே வரல. ஸோ ஓகே, பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட்ஜெட் டே வேறு. ஸோ பார்ப்போம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி விக்ஸும் ஏறி இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி வந்து ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கான். இங்கே பாருங்கள், நல்ல பிரேக் அவுட் ஆனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே போயிடுச்சானா திருப்பி ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்குது. இது பட்ஜெட்டுக்கு அப்புறமா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா போன பட்ஜெட்டில் நல்லா ஏற்றி விட்டானுங்க பிஎஸ்சி பேங்க்கு. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பிக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துலையும் பிரேக் அவுட் ஆகிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிருப்பான். நம்மளுக்கு இது வரைக்கும்லாம் போகாது, ஏன்னா இது எலெக்ஷன் டைமும் கிடையாது, அந்த அளவுக்கு பதட்டமான நிலையும் கிடையாது. பட் ஆனால் 16ன்றது கண்டிப்பாக போகும். அதாவது 15லேருந்து 16,490ன்றது கண்டிப்பாக போகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. இவன் வந்து கூல் டவுன் ஆனால் தான் நல்லா ஒரு மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அதுக்கப்புறம் கிராஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிராஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நிஃப்டி அதுக்கப்புறமா இறங்க ஆரம்பிச்சிடும். நிஃப்டி இறங்க இந்த நிஃப்டி ஃபிக்ஸ் இறங்க நிஃப்டி வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த கேண்டில் எல்லாத்தையும் இது பண்ணல. பட் இந்த கேண்டில் எல்லாத்தையும் முழுகிற மாதிரி ஒரு புல்லிஷ் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மேலே போகும். அப்படி இல்லையா, இது கீழே வந்து ஆரம்பிச்சான்னு வச்சிங்களேன், அதுக்கான சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். இந்த இது இருக்குல்ல 20,000ன்றது அதுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி ஐடி அந்த அளவுக்கு இல்லை, இவன் அந்த அளவுக்கு ஒரு ரேலி முடிச்சிட்டான். ஸோ பார்ப்போம், இவன் தொடர் திருப்பி கீழே தான் வருவானுங்க. என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம்.
டாடா பவர் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான். இப்படி ட்ரெண்ட் லைனை வந்து கீழே இறக்கி போட்டிங்கன்னா சப்போர்ட் எடுத்திருப்பான். இப்படி வச்சிங்கன்னா இதுதான். பட் ஆனால் இப்படி வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இது நல்லா இதுவாகி மேலே போதான்னு பார்க்கலாம். ஐஆர்பி பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கான். அந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுறான். இன்னமும் இந்த ஸ்டாக் வந்து வச்சிருக்கேன். 188 ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் நான் வந்து விற்கல. ஸோ விற்றனா என்னுடைய கம்யூனிட்டியில் போடுறேன். கீழே என் கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப்பில் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து காலைல பிரேக் அவுட் ஆனால் அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஏற்றி விட்டானுங்க. ஸோ பார்ப்போம். இங்கே வந்தாங்கன்னா ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருப்போம். வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கான். பட் ஆனால் அந்த ஃபொன்னோரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாரி வருது. இங்கே பாருங்க இந்த ஐயர் லோ ஃபார்மேஷன் வருது. நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதில் வந்து வந்துருக்கோம். இந்த லோ வந்து இந்த முன்னாடி லோ விட அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு இப்படி வந்து உரைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த உடச்சான ஒரு நல்ல ரேலி இருக்குது. என்ன நடக்குதுன்றதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இது நம்ம சொல்லியிருந்தோம். முன்னாடி சொல்லியிருந்தோம் இதை உடச்சிருக்கான். ஸோ இது உடச்சிட்டான். இது இன்னும் க்ளோஸ் வரல. டேயில் பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக க்ளோஸ் வரல. அந்தளவுக்கு வரல. இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா நல்ல ஒரு திருப்பியும் பழைய இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியும் ஸ்பீடாகிடும். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான். க்ளோசிங்கே ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான். நீங்கள் கேண்டில் பாருங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்கும். அதாவது 2877ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த 10 லைன் சப்போர்ட் போட்டிங்கன்னா இங்கே இருக்கும் வரும். இது கரெக்டாக டச் பண்ணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 3 நாள் டச்சுன்றாலும் இங்கே சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ டிசிஎஸ் அவனும் அந்த அளவுக்கு இல்லை. இன்ஃபி அவனும் அந்த அளவுக்கு இல்லை. பார்ப்போம் என்னென்னு போகிறேன். யூகோ பேங்க் அதெல்லாம் பார்த்துப்போம். நீங்கள் நல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் யாரும் பண்ணல, நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.